நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து டாக்குமெண்ட்ரி லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ இதில் வந்து நம்ம டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, யூசிபிடிசி 600 அப்படின்னா என்ன, அது வந்து எப்படி எல்சி டிரான்சாக்ஷனை கவர்ன் பண்ணுது, அப்புறம் எல்சி டிரான்சாக்ஷனில் பார்ட்டிஸ் என்ன, ஸ்டாண்ட் பை எல்சினா என்ன என்ன யூனிஃபார்ம் ரூல்ஸ்லாம் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் இல்லைனா டாக்குமெண்ட்ரி கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப காமனான ஒரு ஃபெமிலியரான இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ட்ரேட் செட்டில்மெண்ட்டில் உலகளாவிய வர்த்தகத்தில் வந்து இது பயன்படுத்துகிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் உள்ள ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இது வந்து பையர்ஸோட இன்டெகிரிட்டியை வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுக்குது. இது வந்து நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது மாத்திரம் இல்லை, செல்லர்ஸ்க்கும் வந்து அவங்களோட ஷிப்மெண்ட் ஆஃப் பொருளை வந்து அனுப்புறதுக்காக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபைடாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அவங்களோட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்குக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது அந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எல்லாருமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்தாலும் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து அதை வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆக்கி கொடுக்கு. அது மாத்திரம் இல்லை, இது வந்து நல்ல ஒரு பேமெண்ட் வந்து, அதாவது பையர்ஸும் பையர்ஸுக்கு வந்து ஷிப்பிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இதை வந்து நல்லா யூனிஃபார்மிட்டியாக கொண்டு வந்திருக்கு. இதில் வந்து நல்ல ஒரு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷனை வந்து ஐசிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1919. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து நிறையா யூனிஃபார்ம் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ் யூசிபிடிசி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 1933 வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது நிறையா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 1951, 62, 1974, 1983 அண்ட் 1993 வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இப்போதைக்கு 2007 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த கரண்ட் யூசிபிடிசி அப்படிங்கிறது வந்து 600 வந்து பப்ளிகேஷன் நம்பரில் இருக்குது ஐசிசியில். தென் இதோட டெஃபினிஷன் ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட், இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி கிரெடிட் இல்லைனா லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதை வந்து நம்ம வந்து ஒரு சைன்ட் இல்லைனா ஆத்தென்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து இது வந்து நல்லா ஒரு எம்பாடிங் த அண்டர்டேக்கிங் பையர்ஸோட பேங்கில் வந்து நமக்கு செல்லரை வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணிக்கு அண்டர்டேக்கிங்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இது வந்து நல்லா ப்ரெசன்டேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கும் ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸை எவிடன்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்சி வந்து நம்ம வந்து ஒரு அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லலாம், பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுற அண்டர்டேக்கிங்னு சொல்லலாம். இது வந்து இம்போர்ட்டருக்காக பையருக்காக அவங்க எக்ஸ்போர்ட்டருக்கோ செல்லருக்கோ அவங்க வாங்குறவங்க சார்பாக பேங்க் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஷிப்மெண்ட் வந்து நடந்த உடனே இந்த எக்ஸ்போர்ட்டர் இல்லைனா செல்லர் வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபைடாக அதை வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வந்து எல்சி கொடுக்குற பேங்கை வந்து இஷ்யூயிங் பேங்க் இல்லைனா நாமினேட்டட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பையர்ஸ் இல்லைனா நிறையாலாம் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பார்த்தோன்னா, பையர் இல்லைனா இம்போர்ட்டரோட அப்ளிகேண்ட் சொல்கிறோம். அடுத்ததாக செல்லர்ஸ் இல்லைனா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வர்றாங்க. அடுத்ததாக ஓப்பனிங் பேங்க், அதாவது பையர்ஸோட பேங்க் வந்து வராங்க. அடுத்ததாக அட்வைசிங் பேங்க், இது வந்து செல்லர்ஸோட கண்ட்ரியில் இருக்குது, அவங்களும் இதில் வருவாங்க. தென் கன்ஃபார்மிங் பேங்க், அவங்களும் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் வராங்க. அடுத்ததாக நெகோஷியேட்டிங் பேங்க், அதாவது இவங்க தான் வந்து செல்லரோட பேங்க் ஓப்பனிங் பேங்கில் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. தென் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க், இவங்க தான் வந்து நெகோஷியேட்டிங் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா கன்ஃபார்மிங் பேங்க்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் வந்து ரிவோக்கபிள் எல்சி அப்படின்னு இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து அமெண்ட்மெண்ட் எந்த டைம்லேயுமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இர்ரிவோக்கபிள் எல்சி, இது வந்து என்ன அப்படின்னா வந்து நினச்ச நேரம் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணவோ கேன்சல் பண்ணவோ இது முடியாது. தென் இர்ரிவோக்கபிள் கன்ஃபார்ம்டு எல்சி, இது வந்து என்ன ஒரு கன்ஃபார்ம்டாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து இது வந்து அடிஷ்னலாக ஒரு அண்டர்டேக்கிங் இருக்கும், வந்து இந்த ரிசிப்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பே பண்ண சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபரபிள் எல்சி அப்படிங்கிறப்போ என்னென்னா, இது வந்து இதை வந்து ஃபுல்லாகவோ இல்லைனா பார்ட்லியாகவோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பெனிஃபிஷியரி வந்து. அடுத்தது ரெட் கிளாஸ் எல்சி, இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதில் வந்து ஒரு ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க அட்வைசிங் பேங்க்லேருந்து, இல்லை எல்சி பியரர் வந்து ஒரு ரெட் லெட்டரில் வந்து கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க வந்து நாமினேட்டட் பேங்க் வந்து இவங்களுக்கு அட்வான்ஸ் வந்து பெனிஃபிஷியரிக்கு வந்து அவங்க ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ்க்கு முன்னாடியே கொடுக்குறாங்க.
இது வந்து ஓப்பனிங் பேங்க் வந்து இதை கேரண்டி பண்ணிடும். அடுத்தது இல்லைன்னா சைட் ஆர் அக்செப்டன்ஸ், டிஃபர்ட் பேமெண்ட் ஆர் நெகோசியேஷன் எல்சி. இந்த டைப் ஆஃப் எல்சிஸில் வந்து எல்சி வந்து சைட் எல்சி இல்லைன்னா அக்செப்டன்ஸ் எல்சி, டிஃபர்ட் பேமெண்ட் எல்சி அண்ட் நெகோசியேஷன் எல்சின்னு ஏதாவது ஒரு டைப்பாக இருக்கலாம். அடுத்தது பேக் டு பேக் எல்சி. இதில் வந்து என்னென்னா லோக்கல் சப்ளையர் வந்து குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் எல்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அப்ளிகன் வந்து இஷ்யூயிங் பேங்க்கிட்ட போயிட்டு எல்சிக்காக அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோன்னே இவங்க வந்து எல்சி ஓப்பன் பண்ணி அதை எல்சியை வந்து அனுப்புகிறாங்க. அட்வைசிங் பேங்க் இல்லை நெகோஷியேட்டிங் பேங்க் அதை அனுப்புகிறாங்க. அந்த அட்வைசிங் பேங்கும் நெகோஷியேட்டிங் பேங்கும் வந்து பெனிஃபிஷியரி வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுது, இந்த எல்சி வந்திருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. ஸோ உடனே பெனிஃபிஷியரி வந்து அப்ளிகண்ட்டுக்கு வந்து பொருளை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. பொருளை ஷிஃப்ட் பண்ணோடனே இந்த பெனிஃபிஷியரி வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நெகோஷியேட்டட் அண்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்வைசிங் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அனுப்புகிறாங்க. இந்த அட்வைசிங் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சென்ட் அண்ட் பேமெண்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லி இஷ்யூயிங் பேங்க் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த இஷ்யூயிங் பேங்க் என்ன பண்ணுவோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க லீன் மார்க் பண்ணி தானே எல்சி இஷ்யூ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன பேமெண்ட் கொடுத்துருந்தாங்களோ அக்செப்டன்ஸ் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணி அப்ளிகண்ட் கையில் கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக பார்க்குறது யூசிபி 600 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். இப்போ வந்து யூசிபி அப்படிங்கிறதுல வந்து ஏறக்குறைய ஒரு 9 கண்ட்ரிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் வந்து 15 மீட்டிங்ஸ் ஏறக்குறைய நடந்திருக்காங்க. இது வந்து முதல்ல 2003 வந்து யூசிபி 500 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக சம் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இந்த 2007 வந்து இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 41 மெம்பர்ஸ் வந்து 26 கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய வேரியஸ் இதுலேருந்து இருப்பாங்க. அதாவது ஐசிசி ஒப்பீனியன்ஸில் இருந்திருப்பாங்க, டாக்டர்ஸ் டெசிஷனில் இருந்திருப்பாங்க, வேரியஸ் பேப்பர்ஸில் இருப்பாங்க, கோர்ட் டெசிஷன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நிறையா ஒரு குரூப்பாக இணைஞ்சு வந்து இதை செயல்படுறாங்க. இது வந்து இதில் வந்து நிறையா வந்து ஒரு யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ் இருக்குது. இது வந்து மேஜர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 39 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி 49 இருந்துச்சு, அதை வந்து குறைச்சி வந்து 39 ஆக்கியிருக்காங்க. இதில் வந்து ஆர்டிகிள் 1 to 5 வந்து பேசிக்ஸ் அவங்களோட டெஃபினிஷன், இன்டர்பிரிட்டேஷன், அண்டர்லைங் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வருது. தென் 6 to 10 வந்து அவங்களோட அவைலபிலிட்டி, எக்ஸ்பைரி டேட்டு என்ன, பிளேஸ், ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, இஷ்யூயிங் அண்ட் கன்ஃபார்மிங் பேங்க் என்ன, அட்வைசிங் கிரெடிட்ஸ் எல்லாமே இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிகிள் 11 to 17 அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ப்ரீ அட்வைஸ் கிரெடிட்ஸும் நாமினேட்டட் பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பற்றி வருது. ஆர்டிகிள் 18 வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸை குறிக்குது. 19 to 27 ஆர்டிகிள்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை குறிக்குது. தென் ஆர்டிகிள் 28 வந்து இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை குறிக்கி. ஆர்டிகிள் 29லேருந்து 33 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன், டாலரன்ஸ், பார்ஷியல் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் டிராயிங்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷனை வந்து குறிக்குது. ஆர்டிகிள் 34லேருந்து 37 வரைக்கும் டிஸ்க்ளைமர்ஸை குறிக்குது. தென் 38லேருந்து 39 வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ரொசீஜரை வந்து குறிக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்குறது லயபிலிட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரைட் ஆஃப் த பார்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகண்ட் இருக்காங்க. அப்ளிகண்ட் வந்து இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் அண்ட் ப்ரீசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வந்து இவங்க தான் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. தென் இஷ்யூயிங் பேங்க், இந்த பேங்க் வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா இவங்க தான் வந்து அப்ளிகண்ட்டோட பேங்காக இருப்பாங்க. இவங்க தான் வந்து அவங்க அப்ளிகண்ட்டோட அக்கௌண்ட்ஸில் வந்து அமௌண்ட்டை லீன் மார்க் பண்ணிட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து அட்வைசிங் பேங்க், இவங்க தான் வந்து அதை வந்து செக் பண்ணிருக்கிறாங்க. அதோட ஆத்தென்டிகேட் உண்மையான எல்சியா அப்படிங்கிறது இவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க வந்து பேங்க் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே இது வந்து ஜெனியூன் தான், யூ கேன் பே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கன்ஃபார்மிங் பேங்க் வந்து கன்ஃபார்மிங் பேங்க் அப்படிங்கிறப்போ இது வந்து இன்னொரு பேங்க் வந்து அட்வைசிங் பேங்க், நாமினேட்டட் பேங்க் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இவங்க வந்து அனுப்பின அந்த எல்சியை வந்து இன்னும் அகெயின் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நெகோஷியேட்டிங் பேங்க், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாக்குமெண்ட்ஸை வந்து யூசிபி டாக்குமெண்ட்ஸு இல்லைனா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ் ஐஎஸ்பிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இதை வந்து நாமினேட் பண்ணி வந்து இவங்க தான் நெகோஷியேட் பண்ணுறாங்க. தென் அடுத்ததாக ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பேங்க், இவங்க வந்து பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளாஸை வந்து ஆர்டிகிள் 13 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து
எல்சியை வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க தான் இந்த பேங்க் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் பெனிஃபிஷியரினா யார் வந்து செல்லராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து இதில் பெனிஃபிஷியராக வர்றாங்க. அடுத்ததாக வந்து ப்ரொடெக்ஷன் டு பேங்க் எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறையாவே இருக்குது. இதில் எந்த டிஸ்கிரிமினேஷன் என்னாலும் அப்படி இருந்தாலும் டிலே இன் டிரான்ஸ்மிஷன் இல்லைனா லாஸ் ஆஃப் மெசேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லை டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே பேங்க் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ் அண்டர் எல்சி ஸ்க்ரூட்டினி கிறிஸ்டலைசேஷன் ஃபாலோ அப் ஃபார் பில்ஸ் அண்டர் எல்சி அண்ட் சேஃப்கார்ட் ஃபார் பேங்க்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்சியில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்க்ரூட்டினி ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம பண்ணணும். ஸோ எல்லாமே பேசிக் அண்ட் கம்ப்ளீட் ட்ரேடிங்கில் வந்து என்னென்ன கேரிங் பண்ணுறாங்களோ என்னென்ன கம்ப்ளீட்டிங் ட்ரேட் ட்ரான்சாக்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்கணும். இது லோக்கலோ இன்டர்நேஷ்னலோ இருந்துச்சுனாலும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இதில் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். அடுத்தது இன்வாய்ஸ் இருக்கணும். பில் ஆஃப் லேடிங் இருக்கணும். இன்சூரன்ஸ் பாலிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா அடுத்ததாக சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இருக்கணும். இந்த பேக்கிங் லிஸ்ட் வெயிட் லிஸ்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் இந்த எல்லாமே டாக்குமெண்ட்ஸில் வந்து தெளிவாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்ததுன்னா கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ஃபாரின் கன்சல் லைபிலிட்டி இதை வந்து மேக்ஸிமமாக ஒரு 10 daysக்குள்ள வந்து அந்த ரிசிப்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸில் வந்து இது வந்து தெளிவாக சொல்லிடணும் அவங்களுக்கு. இதில் வந்து ரிட்டன் ரெக்வஸ்ட்டாக வந்து இம்போர்ட்டரோ இல்லைனா அப்ளிகண்ட்டோ இதை வந்து கொடுக்கணும். தென் ஃபாலோ அப் ஆஃப் பில்ஸ் அண்டர் எல்சி அந்த 10th day ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு இந்த கிறிஸ்டலைஸ் வந்து இந்தியன் ருபீஸில் வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கிறிஸ்டலைசேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பேங்க் வந்து இதை வந்து நார்மலி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்த நெகோசியேஷன் டேட்டில் அதாவது கிறிஸ்டலைசேஷன் பண்ண டேட்லேருந்து வந்து இதை வந்து ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. தென் எவிடன்ஸ் ஆஃப் இம்போர்ட் பை த இம்போர்ட்டர் அது மாத்திரம் வந்து ஒரு இது வந்து அவங்களுக்கு எவிடன்ஸ் வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பில் ஆஃப் என்ட்ரி காப்பி ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து ஒரு எவிடன்ஸ் அதில் வந்து கொடுக்குறாங்க. தென் சேஃப்கார்ட் ஃபார் பேங்க்ஸ் எல்லா வீட்லையுமே வந்து பேங்க்கை வந்து நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தோம் எல்லா டாக்குமெண்டேஷனும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேங்க் வந்து சேஃப்கார்டாகவே இருக்கும். நோ யுவர் கஸ்டமர் கைட்லைன்ஸை வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக சென்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம பேங்கிங் சைடில் வந்து எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். தென் ரிஸ்க் ரிலேட்டிங் டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் என்னென்ன லெட்டர் ஆஃப் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறைய ரிஸ்க் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இது நிறைய ரிஜெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ரியன்சினால வரலாம். லா ஆஃப் லேண்டிங் ரூலிங் வரலாம். எம்பார்கோஸ் வரலாம். கரன்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும். ஃபஸ்ட் அந்த கஸ்டமர் வந்து நல்லா வெல் வெர்ஸ்டு வித் ட்ரேடாக இருக்கணும். அப்புறம் பில் ஆஃப் லேண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது பேங்க்கோட நேமில் வந்து கால் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த வந்து பேங்க்கை வந்து நம்ம சேஃப் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பேட் நேமும் வராமல் நம்ம வந்து காத்துக்க முடியும். நல்ல ஒரு டாக்குமெண்டேஷன் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கியிருந்தோம்னா பேங்கிங் சைடு வந்து எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது கேரண்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா எல்சி டிரான்சாக்ஷனில் வந்து செல்லர் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து சப்மிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பொறுத்து இன்கேஸ் வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டாங்க ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேமன்ஸ் வேர்டை வந்து அதில் இது பண்ணுறாங்க. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ராக்டிசஸ் வந்து இதில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து யூசேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எல்சி வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் மூலமாக இது பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து இந்தியாவில் வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவும் இருக்கலாம் ஃபினான்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்காக. அது மாத்திரம் இல்லை கமர்ஷியல் ஸ்டாண்ட் பை எல்சி ஃபார் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். பொதுவாக வந்து கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்க்கு வந்து கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். அவங்க வந்து நல்லா ஒரு க்ரூட் ஆயிலோ பெட்ரோலியமோ என்ன இது பண்ணுறாங்களோ அது வந்து இன்டர் டிபெண்ட்டாக இருக்கணும் அப்ளிகண்ட் வந்து. அது மாத்திரம் இல்லை எக்ஸ்போர்ட் ஹவுசஸ் ட்ரேடிங் ஹவுசஸ் ஸ்டார் ஹவுசஸ் சூப்பர் ஸ்டார் ட்ரேடிங் ஹவுசஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. அவங்களோட காப்பி ஆஃப் இன்வாய்ஸு நான் நெகோஷியபிள் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே அதில் தெளிவாக இருக்கணும். தென் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சம் ஆர்டிகிள்ஸ் இதில் வந்து நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்குது. இதில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் டே க்ளோஷர் டைம் எப்போ என்ன எக்ஸ்பைரேஷன் டேட் எவ்வளோ நாள் பிஸ்னஸ் டேயோட டெஃபினிஷன் என்ன எந்த இதிலலாம் வந்து லாஸ்ட் டே ப்ரோஹிபிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சிண்டிகேஷன் ஆர் கன்சார்டியம் லோன்ஸ் பற்றி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸும் தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்தது URR 525 அதாவது யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் பேங்க்ஸ் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட்.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து வாங்குறாங்க யூனிஃபார்ம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக. அப்புறம் வந்து இதில் வந்து இஷ்யூயிங் பேங்க் வராங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க், கிளைமிங் பேங்க் அண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னு 4 பேங்க்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அடுத்தது இதில் வந்து லயபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இஷ்யூயிங் பேங்க் என்ன லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு பேங்க்ஸ்க்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாமே கிரெடிட் நம்பர் இருக்கணும், கரன்சி அண்ட் அமௌண்ட் இருக்கணும், அடிஷ்னல் அமௌண்ட் வந்து பேபிளாக இருக்கணும், அவங்களோட கிளைமிங் பேங்க் இல்லைனா பார்ட்லி ரெஸ்பான்சிபிள் பேமெண்ட் சார்ஜஸ் அதாவது எல்லாமே இதில் இருக்கணும். தென் இதை வந்து ஆத்தரைசேஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கிளைம் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகணும். தென் இதில் சம் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது இன்கோட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பார்ட்டிஸ் இடையில ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ட்ரேட் பார்ட்டிஸ் வந்து இதில் இருந்தாங்க. இது வந்து செட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஃபார் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேர்ம்ஸ், ட்ரேட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் இன்கோட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸுக்கு அப்ளை ஆகும், ஆனால் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரியேஜில் வந்து இது அப்ளை ஆகாது. இதில் வந்து நிறைய இன்கோட் டேர்ம்ஸ்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மெயினாக 4 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டிபார்ச்சர், மெயின் கேரியேஜ் பெய்டு, மெயின் கேரியேஜ் அன்பெய்டு, அரைவல், இந்த 4 கேட்டகரிஸாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க.